அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஃப்ரம் ஒரே குடும்பம் யூடியூபர் மது வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். மதுவை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்ட்டு ஒரே குறிக்கோளோடு இருந்தேன். ஏன்னா எனக்கு மது மீது அதீத காதல். மதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக எங்கள் கடையிலே தைச்ச பேக்கு கொஞ்சம் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போனேன். ஏன்னா எனக்கு அவள் மீது அதீத காதல் அல்லவா, சும்மா போக முடியுமா. அப்புறமா மது கூட நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். என் பொண்ணு அங்கே போய் அம்மா வாட்டர் கேனு ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் ஹாஸ்டலுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் வாங்கிக்கிட்டோமா அப்படின்னா, எதுனாலும் சரி ஆனால் ட்ராலியை நிரப்பிடக்கூடாது, அப்புறம் அம்மா கதகளி ஆடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னது என்னமோ என் வாய் தான், ஆனால் நான் தான் ட்ராலியை நிரப்பிட்டு இருந்தேன். ஏன்னா பார்க்குற எல்லா பொருள் மேலேயுமே அன்பு அதிகமாக இருந்தது. கிச்சனில் தேவையான எவ்வளோ பொருள் இருந்தாலுமே புது பொருட்களை பார்க்கும்போது வேங்கணுங்கிற எண்ணம் தான் வருது, வேண்டாங்கிற எண்ணம் வரவே மாட்டேக்கு. அது ஏன்னு தான் தெரியல. அது எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா அல்லது எல்லாத்துக்குமே அப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. அப்புறமா நானும் எனக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். அப்புறமா அங்கே வரகரிசி, தென்னரிசி, சாம அரிசி, குதிரைவாளி அரிசி, கம்பு, ராகி, சோளம், சம்பா ரவை, கோதுமை, மூங்கில் அரிசி, இப்படி பார்க்குறதுக்கே விதவிதமான அரிசி இருந்தது. எங்கள் ஆள் இதெல்லாம் பார்த்துட்டு அடி இதெல்லாம் எனக்கு சமைச்சு கொடுட்டி அப்படின்னு சொன்னதுமே, அஜி நான் இது கண்ணால் கூட நான் பார்த்தது கிடையாது, நான் சமைச்சதும் கிடையாது, நான் எப்படி சமைப்பேன், சரி சிறுப்புள்ள ஆசைப்பட்டுட்டு அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் அரை கிலோ வாங்கிட்டேன். சரி இன்னுமே இங்கே நின்றுட்டே இருந்தால் இன்னும் ஒரு ட்ராலிக்கு பதில் 2 ட்ராலி நிறைஞ்சிரும் அப்படின்ட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்ட்டு நேராக போயிட்டு இருக்கும் போதே டாப்ஸ் எல்லாம் என்னை பார்த்து பல்ல கட்டி சிரிச்சிட்டே இருந்துச்சு. என்னன்னு கேட்டால், நீ என்ன வாங்காமல் போறியே அப்படின்னு சொன்ன மாதிரியே இருந்தது. அப்புறம் டாப்ஸ் மேலேயும் காதல் வந்துருச்சு. அங்கேயும் ஆளுக்கு 2 டாப்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் பில் போடுறதுக்காக பில் கவுண்டருக்கு வந்துட்டோம். பில் போடுற இடத்துல தான் வேணுங்கிறதுக்காகவே இந்த பேல்பூரி, பானிபூரி, சாக்லேட்டு, ஐஸ்கிரீம்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வாங்குவோம் அப்படின்ட்டு. அப்புறம் நாங்களும் பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு பில் போட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த பர்ச்சேசிங் முடிக்கிறதுக்கே லஞ்ச் டைம் ஆகிட்டு. லஞ்ச் டைம்னால வைரமளிகை ரெஸ்டாரண்ட்டுக்கு லஞ்சு சாப்பிட ஒரு அட்டண்டன்ஸை போட்டாச்சு. மெனு கார்டை பார்த்தா ஓடுறது, ஆடுறது, பறக்கிறது, நீந்துறது எல்லாமே இருக்குது. எதை விட எதை செலக்ட் பண்ணவே தெரியல. அரை மணி நேரமாக மெனு கார்டை அலசி ஆராய்ஞ்சதுக்கப்புறம் கடைசியாக அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம்ங்கிற மாதிரி, காலையிலனா தோசை, மத்தியானம்னா பிரியாணி. எப்போவுமே ஹோட்டலுக்கு போனால் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி தான் ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பேம்பு பிரியாணி தான் நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். மட்டன் பிரியாணி, பேம்பு பிரியாணி, இது கூட 5 வகை சைடிஷ் கொடுத்துருந்தாங்க. போக ஸ்வீட்டும் அப்புறம் தந்தூரி சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பேம்பு பிரியாணி கொஞ்சம் காரமாக இருந்துச்சு, ஆனால் மட்டன் பிரியாணி நல்லா கரெக்டாக இருந்தது. அதனால் நான் மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க எல்லாருமே பேம்பு பிரியாணி சாப்பிட்டுட்டாங்க. இந்த பிரியாணி கூட 5 வகை சைடிஷ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு சைடிஷ் வந்து கத்திரிக்காய் புளித்தொக்குன்னு நினைக்கிறேன். அது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. வில்லேஜ் குக்கிங் சேனலில் வர மாதிரி இன்றைக்கி ஒரு பிடிச்சிட வேண்டியதான். அப்புறம் வயிற்றுக்கு வஞ்சகம் பார்க்காம எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டியாச்சு. பிரியாணி சாப்பிட்டா கூடவே ஸ்வீட் சாப்பிட்டா தான் அந்த பிரியாணி சாப்பிட்ட திருப்தி ஃபுல்ஃபில் ஆகும். நான் கை கழுவ எந்திரிக்கலான்னு பார்த்தா என்னால் எந்திரிக்கவும் இல்லை. அப்புறம் தான் தெரியுது நான் கழுத்து வரைக்கும் சாப்பிட்ருக்கேன் அப்படின்ட்டு. கை கழுவுற இடத்துல ஒரு கண்ணாடி இருந்துச்சு. அந்த கண்ணாடியை பார்த்ததும் நானும் எங்கள் ஆளும் ஹாய் சொல்லிக்கிட்டோம். வெளியே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைய நாள் இனிதே நிறைவடைந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோலாம் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.